செப்டம்பர் மாதம் முதல் நிதி சார்ந்து நிறைய மாற்றங்களும் சில விஷயங்களுக்கான கடைசி தேதியும் இந்த மாதத்துல தான் இருக்கு. முதல் விஷயம், வருமான வரி தாக்கல். 2025-26 ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கு கடைசி தேதி செப்டம்பர் 15. அதனால வருமான வரி தாக்கல் செய்யாதவங்க உடனடியா செய்ய வேண்டியது நல்லது. ஒருவேளை 15ஆம் தேதிக்கு மேல தாமதமா தாக்கல் செஞ்சா தாமத கட்டணமும் வட்டியும் சேர்த்து வசூலிக்கப்படும். இரண்டாவது விஷயம், வெள்ளி ஆபரணங்களுக்கும் பொருளுக்கும் கூட ஹால்மார்க் முத்திரை பதிக்கலாம். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த விதிமுறை நடைமுறைக்கு வந்திருக்கு. இதன்படி வெள்ளி ஆபரணமோ பொருளோ வாங்கும்பொழுது அதனுடைய தரத்தை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த ஹால்மார்க் முத்திரை இப்போதைக்கு தங்கத்துக்கு மட்டுமே கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வெள்ளிக்கு கட்டாயம் ஆக்கப்படலை அப்படின்னாலும் வெள்ளிக்கு ஹால்மார்க் முத்திரை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மூன்றாவது விஷயம், ஜிஎஸ்டி. தீபாவளி பரிசா ஜிஎஸ்டில சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படும்னு பிரதமர் மோடி ஆகஸ்ட் 15ஆம் தேதியே அறிவிச்சிருந்தார். ஏற்கனவே இருக்க 5, 12, 18, 28% அடுக்குகளுக்கு பதிலா 5, 18 ஆகிய 2% அடுக்குகள் மட்டுமே இருக்கும்படி மாற்றம் செய்யப்படும் தெரிய வருது. இன்றும் நாளையும் நடக்கிற ஜிஎஸ்டி கவுன்சில்ல இது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படலாம். இதனால எலக்ட்ரிக், ஆட்டோமொபைல் உட்பட பல பொருட்களுடைய விலை குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா தபால் சேவை. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பதிவு தபால் சேவைகளும், அதாவது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் சர்வீஸும் ஸ்பீடு போஸ்டுடன் இணைக்கப்பட்டிருக்கு. இதன்படி இனி பதிவு செய்யப்பட்ட தபால்களை அனுப்பணும் அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் வழியா மட்டும்தான் அனுப்பவும் முடியும். கடைசியா ஜன்தன் வங்கி கணக்குகள். பிஎம் ஜன்தன் வங்கி கணக்கு வச்சிருக்கிற வாடிக்கையாளர்கள் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள KYC முடிக்கணும்னு ரிசர்வ் வங்கி சொல்லி இருக்கு. இதுக்காக வங்கிகள்லயே முகாம்களும் நடத்தப்படுது.